ஒரு சிறிய கிராமத்தில் மாலதி என்ற ஒரு மாமியார் வாழ்ந்து கொண்டிருந்தாள். அவளுக்கு ஒரே மகன் அருண். அவன் நகரத்தில் வேலை பார்த்து வந்தான். மாலதி மிகவும் ஒழுங்கானவள், கடுமையான ஒழுக்கம் பிடித்தவள். வீட்டில் எல்லாம் அவள் சொல்வது போலவே இருக்க வேண்டும் என்று நினைப்பாள். காலம் கடந்தது. அருணுக்கு திருமணம் செய்து வைத்தார்கள். அவன் மனைவி லக்ஷ்மி. லக்ஷ்மி நல்ல மனசு கொண்டவள், அமைதியானவள், அனைவரையும் மதிக்கும் குணம் கொண்டவள். ஆனால் அவள் நகரத்தில் வளர்ந்தவள். கிராம வாழ்க்கை அவளுக்கு புதிது. திருமணத்தின் முதல் நாள் முதல் மாலதி லக்ஷ்மியை கவனமாக பார்த்தாள். எல்லாம் என் வீட்டில் நான் சொல்லும் விதத்தில்தான் நடக்கணும் என்று அவள் மனதில் நினைத்து கொண்டாள். லக்ஷ்மி முயன்றாள். காலை எழுந்து வேலை செய்தாள். சமையல் கற்றுக்கொள்ள முயன்றாள். ஆனால் சில நேரங்களில் தவறுகள் நடந்துவிட்டன. இது என்ன சாம்பார், உப்பே சரியில்லை என்று மாலதி கோபமாக கூறினாள். லக்ஷ்மி அமைதியாக இருந்தாள். மன்னிக்கவும் அம்மா, அடுத்த முறை கவனிக்கிறேன். அருண் இதை பார்த்து கவலையாக இருந்தான். அம்மா, கொஞ்சம் மெதுவாக பேசலாம் என்று சொன்னான். ஆனால் மாலதி, நான் அவனை நல்லவளாக கற்றுக் கொடுக்கிறேன் என்று பதிலளித்தாள். நாட்கள் கடந்து சென்றன. லக்ஷ்மி எல்லாவற்றையும் அமைதியாக தாங்கிக் கொண்டாள். மாமியாரை ஒருபோதும் எதிர்க்கவில்லை. அவள் மனதில் ஒரு எண்ணம், ஒரு நாள் அம்மா என்னை புரிந்து கொள்வார். ஒரு நாள் மாலதி உடல்நிலை சரியில்லை. காய்ச்சல் அதிகமாக இருந்தது. அருண் வேலைக்காக வெளியே போக வேண்டியிருந்தது. லக்ஷ்மி முழு பொறுப்பையும் எடுத்து கொண்டாள். அவள் மருந்து கொடுத்தாள், கஞ்சி செய்து கொடுத்தாள், இரவு முழுவதும் தூங்காமல் பார்த்து கொண்டாள். மாலதி மெதுவாக விழித்தாள். லக்ஷ்மி அவளது அருகில் இருந்தாள். நீ தூங்கலையா என்று மாலதி கேட்டாள். இல்லையம்மா, உங்களுக்கு காய்ச்சல் அதிகம் இருந்தது என்று லக்ஷ்மி கவலையுடன் சொன்னாள். அந்த நேரத்தில் மாலதியின் மனம் மெதுவாக மாறத் தொடங்கியது. நான் இவளை எவ்வளவு கஷ்டப்படுத்தினேன், ஆனாலும் இவள் என்னை இப்படி பார்த்துக் கொள்கிறாள் என்று அவள் உள்ளத்தில் நினைத்தாள். அடுத்த நாள் மாலதி சிறிது நலமடைந்தாள். அவள் லக்ஷ்மியை அழைத்தாள். லக்ஷ்மி, சொல்லுங்க அம்மா, நான் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன், மன்னிச்சுக்கோ. லக்ஷ்மியின் கண்களில் கண்ணீர் வந்தது. அம்மா, நீங்கள் என் அம்மா மாதிரிதான். நான் ஒருபோதும் கோபப்படவில்லை என்று அவள் சொன்னாள். மாலதி லக்ஷ்மியின் கையை பிடித்தாள். இனிமேல் நீ என் மருமகள் இல்லை, என் மகள். அந்த நாள் முதல் வீடு முழுவதும் அமைதி மற்றும் அன்பு நிறைந்தது. மாலதி லக்ஷ்மிக்கு சமையல் கற்றுக் கொடுத்தாள். லக்ஷ்மி மாலதிக்கு புதிய விஷயங்கள் கற்றுக் கொடுத்தாள். இருவரும் சேர்ந்து சிரித்தார்கள், பேசினார்கள், வேலை செய்தார்கள். அருண் இதை பார்த்து மகிழ்ந்தான். இதுதான் நான் விரும்பிய குடும்பம் என்று அவன் மனதில் நினைத்தான். காலம் சென்றது. அந்த வீட்டின் சண்டை இல்லை, குறை இல்லை. அன்பும் புரிதலும் மட்டும் இருந்தது. கதை சொல்லும் பாடம்: அன்பு மற்றும் பொறுமை எந்த உறவையும் மாற்ற முடியும். புரிதல் இருந்தால் சண்டை நீங்கும். மருமகள் மாமியார் உறவு அன்பால் அழகாகும்.